வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பொதுவாக வாழைப்பழத்தில் நிறைய ரெசிபிஸ்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பழத்தை வச்சு ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹல்வாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வாழைப்பழம் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: வாழைப்பழம், கரைத்த வெல்லம், நெய், முந்திரி பருப்பு, காய்ந்த திராட்சை, இடித்த ஏலக்காய் மற்றும் இஞ்சி தூள். இப்போ நான் வாழைப்பழத்துடைய தோலை உரிச்சிக்கிறேன். என்னடா இவன் ஈஸியாக உரிக்க வேண்டிய தோலை கத்தியை வச்சு உரிக்கிறேன்னு பார்க்காதீங்க. நான் ஒரு வாட்டி தோலை உரிச்சு பார்த்தேன். பழம் வெளியில் பிதுங்கிட்டு வந்துச்சு. அதனால் கேமராவுக்கு பார்க்க நல்லா இருக்கணுமேன்றதுக்காக நான் கத்தியை வச்சு இதை உரிச்சிக்கிறேன். அண்ட் கத்தியை வச்சு உரித்தாலும் கண்டிப்பாக தோல் அழகாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அழகாக உரிச்சாச்சு. இந்த பழத்தை நம்ம பவுலில் வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க வாழைப்பழத்துடைய தோலையும் நான் உரிச்சிக்கிறேன். இப்போ இந்த தோல் உரித்த வாழைப்பழத்தை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த வாழைப்பழத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததன் பிறகு இதில் காய்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்ந்த திராட்சை நல்லா உப்பி வரணும். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததன் பிறகு இதில் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தை சேர்த்து இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா இதை கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த பதத்துக்கு வந்ததன் பிறகு இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை நான் ஏற்கனவே நல்லா சின்ன சின்னதாக இடித்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே இந்த வாழைப்பழம் உருண்டை கட்டிக்க ஸ்டார்ட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம நல்லா இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த வாழைப்பழத்தை கிளறும் போதே நல்லா கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தான அல்வா கிடைக்கும். நல்லா நம்ம சேர்த்துருக்க நெய்லாம் வெளியில் வந்ததன் பிறகு இதில் நான் இஞ்சி தூள் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி தூள் ஆப்ஷனல் தான், பட் இதுக்கு சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதன் பிறகு இதில் நான் இடித்த ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் நம்ம ஹல்வாக்கு. இப்போ கடைசியாக இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான சுவையான வாழைப்பழம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அழகாக நான் ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு சுவையான வாழைப்பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த அல்வாவை நீங்கள் எந்த வெரைட்டி ஆஃப் வாழைப்பழத்தை வச்ச வேணாலும் செய்யலாம். அண்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.